ஷாஜகான். ஷாஜகான் மனைவி மும்தாஜ் இருக்காங்களா? ஆமா. இவங்கெல்லாம் போருக்கு போயிட்டு வந்து அந்த வீரர்கள்லாம் இருப்பாங்களா, ஆமா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு ஒரு நாள் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. சரி உங்களுக்கு சத்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போருக்கு சமைப்பாங்களே அந்த சமையல்கார கூப்பிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்து இது மாதிரி சமைச்சு போடுங்க, வீரர்கள்லாம் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரியாணிக்கான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அது இல்லாம வேற இடத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு போர் எடுத்து வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கடா, வாரையில அந்த காடு மலையெல்லாம் இருக்கும்ல, அங்க கிடைக்கிற மிருகம் பறவைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி பெரிய பெரிய மண்பானை இருக்குல்ல, அந்த மண்பானைகளை போட்டு அரிசியை போட்டு தேவையான பொருள்லாம் போட்டு பள்ளம் தோண்டி உள்ள தூக்கி வச்சு மேல வேற எல்லாம் போட்டு தீய பொறுத்துட்டு இவங்க போருக்கு வந்துருவாங்க. போர் முடிச்சுட்டு சாயந்தரமா போறாங்களே, அப்ப போய் எடுத்து பார்ப்பாங்களாம், சும்மா உள்ள பொதுன்னு வந்துருக்குமா. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அப்போ அந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு அந்த பிரியாணி பண்ணதுக்கு பேர் தான் தம் பிரியாணி. ஆமா, நீ சமையலத்தை கத்துறியோ இல்லையா, இப்படி பாயிண்ட மட்டும் கரெக்டா புடிச்சு வச்சுக்கிற. புளிப்பாண்டி வெட்டியாச்சு, இதை சரி அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இப்ப நீட்டா அதை கழுவி சுத்தம் பண்ணலாம். சரி, மஞ்சப்பொடி. ஐயா, மஞ்சப்பொடி எல்லாம் போடக்கூடாது. மஞ்சப்பொடி போட்டா கலர் மாறும். போடணும், கொஞ்சமா போடணும். அதை எப்போ போடணும் நான் தான் சொல்வேன். நான் மாஸ்டர், நீ மாஸ்டரா? அப்ப பேசாம கழுவுற வேலையை பாரு. தக்காளியை கழுவிடட்டுமா? ஏமா இன்ன வரைக்கும் தக்காளியை கழுவையா? போய் கழுவிட்டோமா? வரேன். எப்பா கந்தன், தண்ணியை ஊத்தலாம்.
அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ள வெட்டுன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெங்காயத்தை கிண்டிக்கிட்டே இருக்கும், அதை வேகாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு அது கிட்டினாத்தே வேகம். சிக்கன் வெட்டும் போது ஷாஜகான் மும்தாஜின்னு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க உங்க அஸ்டன்ட்ட. அது என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் கேட்குறோம். சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு எப்படி பிரியாணின்னு ஒரு கதை இருக்கு, அது வந்து சொல்லவா? சரி வாங்கயா வாங்கயா. 1940 வந்து திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கல்ல வந்து ஒருத்தர் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் எப்படி செய்வார்னா தலப்பா கட்டிக்கிட்டு தான் செய்வாரு. அப்ப அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, இந்த தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு பிரியாணி செய்வாரு, தலப்பா கட்டிக்கிட்டு பிரியாணி செய்வார் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் தலப்பா கட்டி பிரியாணியே வந்துருச்சு, பேரே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ சென்னை பிரியாணி பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. சென்னையில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தலப்பா கட்டி பிரியாணி உங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க பார்த்துருக்காங்க, என்னடா நம்ம பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சென்னையில இருந்து கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில ஆரம்பிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னு என்னாச்சு, ஜட்ஜி எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா அவங்க தான் 1940 பண்ணாங்க, அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு. அதனால இவங்களுக்கு இது கொடுத்துட்டு மற்றவங்களை எல்லாம் தடை விட்டாங்க. வரலாற உருவாக்கி இருக்காங்க. பிரியாணின்னு எப்படி பேர் வச்சு தெரியுமா? பாரசீக மொழியில வறுத்து சமைக்கணும் அப்படின்னு அவங்க மொழியில, அதை நம்ம தமிழ்ல பிரியாணி அப்படின்னு சொல்றோம். ஓ, இந்த பிரியாணில இவ்ளோ வரலாறு இருக்கா? என்ன சும்மாவா? இல்லைன்னா இவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆகி தொழில் பண்ண முடியுமா? இல்லைன்னா ஏய் தம்பி, வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. வந்த உடனே கரண்டி பிடிக்க பாக்குறேன், வேலை சொல்றான். உனக்கு முன்னாடி நான் சீனியர், ஏன்ட்ட கூட நான் பண்றேன். யாரு கிட்ட வேணா நானே கிண்டிக்கிறேன். நீ போய் என்ன பண்ற, தக்காளி எடுத்துட்டு வர, நீ 10 மிளகாய் எடுத்துட்டு வா. போங்க போங்க. டேய் தம்பி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரி. நீங்களாம் தூரத்திலே வச்சுக்கணும், தொழில் ரசம் சொல்லி கொடுக்குறோம், நம்மளை கவுத்து வச்சு போயிடுவாங்க. அந்த பச்சை மிளகாய் தக்காளி என்னாச்சு, இஞ்சி என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு. இல்ல 10 கிலோ அரிசிக்கு 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போடு. மல்லிலா, அந்த புதினா மல்லிலா எடுத்துட்டு வா. 10 கிலோ அரிசிக்கு 2 கட்டு புதினா போடணுமா அண்ணா? ஆமா. நான் மல்லி போட்டுறலாமா? மல்லி போட்டுமா. ஏய், குடி எடுத்தவங்களா, என்னடா கடையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க கடையில போறீங்க, கறிக்கிட்டு இருக்க. வாங்கடா. போட்டு விடு, போட்டு விடு, போட்டு விடு. தம்பி, 10 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் போடணும். இங்க உட்காந்து கடலை போடணும். ஏலே பிக்காளி பையல, தக்காளியை கொண்டோன்னா அங்கே உட்காந்து பிட்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் இன்னைக்கு மாஸ்டா போகிற, கரண்டியை பிடிக்க போகிற, பால் தூர தள்ளிக்கிட்டே இரு. 10 கிராம் ஏலக்காது போடுமா. அப்பா கந்தா, அந்த அம்மியில அரைச்ச மசாலா எடுத்துட்டு வாப்பா. சரி போடுப்பா. எவ்வளோ போடணும்? 10 கிலோவுக்கு 50 கிராம் போடணும். தயிர் எடுத்துட்டு வா. தயிர் எடுத்து வா. கந்தா, 10 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தயிர் ஊற்றணும். சீக்கிரம் வாயா. அவசரமா கூப்பிட்டாரு, அதனால தானே. 10 கிலோ அரிசிக்கு 10 லெமன் புரிஞ்சிருக்கியா? புரிஞ்சிருச்சு. ஊத்தியா? சிக்கன் எடுத்து சொல்ற காலையில உள்ள சிக்கன் எடுத்துப்பா. என்னன்னா நீங்க நிறைய தள்ளுன்னு சொல்றீங்க, சிக்கன் எடுத்து சொல்றீங்க, உங்க கூட எல்லாம் என்ன விட்டுறீங்க? தள்ளுடா. பண்ணுங்க. சிக்கனை போடவா? பொரியல் ஆர்வம் எனக்கு தெரியுது. பொரியல் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தர. அதாவது 10 கிலோ அரிசிக்கு 10 கிலோ சிக்கன் போடலாம், 15 கிலோ போடலாம். 10 கிலோ போட்டா நல்லா எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம். சரி சொல்லுங்கண்ணா. அப்புறம் ஆரம்பிச்சிங்களா சண்டையா?
சரி ஆளு பாதி பாதியா போடுங்க, ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். மாஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மாஸ்டர்? அடுத்து கல் உப்பு போடணும், எடுத்துட்டு வா. சரிங்க நீ போக கூடாது, போ இதை போய் கழுவி வச்சுக்கோ. ஒரு ஒண்ணு விசுவாசம் விடாமுயற்சின்னு சொல்லிட்டு அளவு 5 கைப்பிடி பத்தனை கொடுங்க, அப்ப எல்லாம் தூவிடு. ஒரு குண்டால் அரிசி கோட்டையில ஒரு குண்டால் அரிசிக்கு 1.5 குண்டால் தண்ணி ஊற்றணும். சரி, இப்போ தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் தண்ணி எடுத்துயா. ஏற்கனவே 1 குண்டால் ஊற்றிட்டா, நம்ம 1/2 குண்டால் 1.5 குண்டால். என்னென்ன தட்டை மூடிச்சு தண்ணி கொதிக்கணும். ஆமாம் சரி மூடுவானா? மூடு பார்த்துட்டு ஏன்ட்ட கேட்க மூடு நானா நீங்க மூடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 5 நிமிஷம் வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 3 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து உப்பு. வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா உடைச்சு விடணும். போதும். இப்போ நம்ம 2 லிட்டர் தயிர் எடுத்து ஊத்திடுவோம் உள்ள. அப்படியே மல்லி தலையும் கொஞ்சம் போட்டு கலக்கிட வேண்டியதுதான். நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியை கொண்டு வா. இந்த பதத்துக்கு தான் போடணும். பிரியாணி ரெடியா இல்லையா? அதாவது அரிசி போட்டாச்சு, நேரம் நல்லா கொதிச்சிருக்கோம். புளிப்பாண்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏய் நெய்யிட்டு வாப்பா. மூடி விட்டாச்சுல, இந்த கங்கெல்லாம் மேலே எள்ளி போடணும். இந்த 20 நிமிஷம் இப்படியே தான் இருக்கணும், இந்த ஹீட்லேயே தான் இருக்கணும். ஓ கீழே தீ இருக்கணும், மேலே தீ இருக்கணும். தீயில கங்கு நெருப்பு மட்டும் இருக்கணும், கங்கு மட்டும் இருக்கணும். பிரியாணி இறக்கி என்ன ஒன்று கொடுத்தோம், பக்கத்தில் ஒரு கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்று சொல்லுவோமே, அதை சொல்லுவோமா? அப்போ என்ன சொல்லி கொடுத்துருவோம். சமைக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறோம். சமைக்கிறோம் சாப்பிடுறோம் எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறோம். பிகன் மீ வில்லேஜ் குக்கிங்கில் இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கோம். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இதை வந்து நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க கொடுக்க போகிறோம், அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, பிரியாணி எப்படின்னு சொல்லுங்க. அப்படியா, விட்டா அண்டாவை காலி பண்ணிட்டு சொல்லியிருப்பீங்க.
பிகைமி வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணணும்? மறக்காம எல்லாரும் பெல் பட்டன் அமுத்திடுங்க. If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.